ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து நியானாவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் வந்து நியானாவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். நியானா ஷோலேயே வந்து இதுதான் வந்து செகண்ட் டைம் அந்த டாபிக் பற்றி பேசுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா ப்ரெக்னென்சியை வந்து எப்படி ட்ரெண்டிங்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து அந்த டாப்பிக்கு. ஸோ வந்து நான் வந்து 9 மந்த் இருக்கப்போ பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து பேசணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் பேசணும், எனக்கு ரொம்ப ஆசை. அதே போல் வந்து நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை. நான் இந்த வாட்டி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கீழே நார்மல் டிவியில் போடுவாங்க பார்த்தீங்களா ஃபோன் நம்பரு, அதை வச்சு தான் வந்து நான் கால் பண்ணதும் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் திரும்ப கால் பேக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதும் மெயில் ஐடி கொடுத்தாங்க. மெயில் ஐடி கொடுத்தது என்ன பண்ண சொன்னாங்க, அந்த மெயில் ஐடிக்கு வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் அனுப்ப சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ, என்ன டாபிக் பற்றி பேச போகிறீங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்ஸ் ஏஜ் அப்புறம் அதெல்லாம் வந்து அனுப்ப சொன்னாங்க. சரி ஓகே, நானும் அனுப்பிச்சேன். ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிவிட்டதும் ஓகே நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஷோ நடக்க போகுது அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இதை சொல்லிவிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதே போல் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் வந்து இதில் போடுவாங்க, டிவியில் போடுவாங்க. சப்போஸ் சில பேர் வந்து நல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் வந்து டிவியில் போடுவாங்க. எனக்கு என்ன இதுனா நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதே போல் வந்து நான் பேசினேன், அங்கே போயிட்டு பேசினது என்னவோ 3 பாயிண்ட் தான் பேசினேன்னா, அந்த வந்து எனக்கு செகண்டாக வந்து இப்போ இந்த வீக் போடுறாங்க அப்படின்னா ப்ரோமோ போடுவாங்க பார்த்தீங்களா, எல்லா இதுக்குமே வந்து ப்ரோமோ போடுவாங்க. ஆனால் செகண்ட் ப்ரோமோவாக நான் பேசுகிறதே இதுவாக இருக்கும், நான் பேசுகிறதே ப்ரோமோவாக வேறு போட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது கொஞ்சம் லேட்டாக தான் போகணுமே. நான் நினச்சேன் ஸ்டார்ட்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சா, நான் அதான் லாஸ்ட்டாகவே போனேன். எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க. செட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது. ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நிறைய அங்கங்கே செட்டாக வச்சுருந்தாங்க. இந்தமாரி டிவி சீரியல் அந்தமாரி ஒன்று ஷோ நடக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி ஷோ வந்து ஒரு செட்டும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கேட்டு தான் போனோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எங்களுக்கு தெரியல லொக்கேஷனு. அப்புறம் கேட்டு தான் போனோம். போனதும் வந்து நல்லா கவனிச்சாங்க. எங்களுக்கு அதான் இதுவாக இருக்கும், கன்சிவாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. பட் நான் வந்து இது மட்டும் தான் சாப்பிட்டேன், ஃப்ரூட் சாப்பிட்டேன். லஞ்ச் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா நிறைய சாப்பிட்டேன் வாமிட் வந்துடுமோ அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு 12 o'clock வந்து நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன். 12 o'clock வந்து அங்கே ரீச் ஆனோம். நாங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் செம்ம மழை, 2 hours கிட்ட மழை பயங்கரமாக பெஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30 2 o'clock கிட்ட லஞ்ச் வந்து 12:30 கொடுத்தாங்க. 2 o'clock கிட்ட வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே கூப்பிடுவாங்க, நேம் வந்து ஒருத்தராக இங்கே வந்து உட்காருங்க, அங்கே வந்து உட்காருங்க அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. என்னை வந்து சென்டராக உட்கார வச்சாங்க. ஃபஸ்ட் லைனில் சென்டராக ஒரு சேர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே உட்கார வச்சாங்க. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, கீழே நான் வர இந்த மாதிரி போட்டு போனதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் வந்து கார்னரில் அதுக்கப்புறம் அவங்களே வந்து கார்னர் சீட்டு நான் உட்காந்து பாருங்க. அந்த சீட்டில் வந்து பச்சை கவுன் போட்டு உட்காந்துருவோம். ஒரு ஆண்டி சொல்லுவாங்க பாருங்க, பச்சை கவுன் போட்ட ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து இந்தமாரி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால தான். அதுவும் இல்லாமல் வந்து நான் பேசினேனோ 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் தான் பேசியிருப்பேன். அந்த 3 பாயிண்ட்டுமே போட்டாங்க டிவியில். ஏன்னா 5 hours போகும் ஷோ. 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7:30 தான் முடித்தார் கோபிநாத் சார். முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு 9 o'clock ஆகிடுச்சு. 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா 5 hours ஃபுல்லாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை தான் வந்து கட் பண்ணி எது இந்த முக்கியமான பாயிண்ட்டோ அதை மட்டும் வந்து 45 minutes போடுவாங்க அதை. ஸோ எனக்கு அப்போ தான் தெரியும் இந்தமாரி 5 hours எடுப்பாங்க அப்படின்றது. எனக்கு தெரியாது முன்னாடி. சப்போஸ் உங்களுக்கும் அப்படி தெரியாதுன்னா இதுதான் இந்த மாதிரி தான் நடக்கும். நான் பார்த்த வரையும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன்.
அதே போல் வந்து எதுவுமே வந்து இது பண்ணியோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்து எதுவுமே கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போய் பேசுகிறது தான் பாயிண்ட்டு. அதே போல் நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நார்மலாக தெரியும் பார்த்தீங்களா, டிவியில் நல்லா யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் வந்து ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக என் தாட் இல்லை. நான் போய் அட்டன் பண்ணி பேசலாம். இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், வந்து பிரேக் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நடுவில் சொன்னாங்க. ரொம்ப கேரிங்காக தான் பார்த்தாங்க எல்லாருமே. அது வந்து நான் பிடிச்சிருந்தது அது. அதுக்கப்புறம் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. நான் என்ன பேசினேன் அப்படின்னா அதுதான் மெயினாக நான் சொல்கிறதுக்காக வந்தேன். நான் பேசின 2 பாயிண்ட்டை வந்து அதை எப்படி சொல்கிறது, எல்லா இதுலேயும் ட்ரோல் மாதிரி நான் தப்பாக எதுவுமே பேசலை. நான் பேசினேன் அந்த மாதிரி இருக்கப்போ நான் வந்து அந்த டைமில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டான்ஸோட கூப்பிட்டாங்க, ஸ்டார்டிங்கில் டான்ஸ் ஆட அவங்க வருங்க எல்லாருமே, அந்த மாதிரி டான்ஸோட கூப்பிட்டாங்க. பட் நான் வந்து போகல, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால வந்து நான் போகல. வந்து சில பேர் வந்து கன்சீவாக இருக்கவங்க வரல அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, சும்மா கூட வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மேலே உட்கார வச்சுட்டாங்க. அதாவது எங்கள் சைடில் உட்கார வச்சுட்டாங்க. சும்மா நீங்கள் எதுவும் பேச வேணாம், ஏன்னா ரொம்ப காலியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்றதுனால வந்து நீங்கள் எதுவும் பேச வேணாம், சும்மா போய் உட்காருங்க, ஏன்னா ஆளுங்க இருக்க மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து அதை பண்ணாங்க. இந்த சைடில் வந்து எல்லாருமே, இந்த சைடு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த சைடில் கன்சீவாக இருக்காங்க வந்து நிறைய பேர் வரல அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. இதுதான் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு, வேறு எதுவுமே வந்து பண்ணல. அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக வந்து எங்களால் உட்கார முடியல அப்படின்றதுக்காக நடுவில் வந்து பிரேக் நார்மலாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரேக்கு. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்தாங்க பிரேக்கு. அதுக்கப்புறம் பிஸ்கெட் பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சாங்க. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த பம்பை வந்து காஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது பம்ப் வந்து ஷேப் வந்து அப்படியே வந்து மோல்டு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சு அதை வந்து ஆல்பம் மாதிரி போட்டுப்பாங்க. சில பேர் வந்து அதை இதுவாக போட்டு வச்சுப்பாங்க, ஷோட் கேஸில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு மெமரியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து செலிப்ரிட்டி வந்து பண்ணியிருந்தாங்க. நான் அதை வந்து பார்த்ததுனால எனக்கு அது வந்து பாயிண்ட்டாக சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் சொன்னேன், நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போல் வந்து ஸ்கேன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேபி அந்த ஃபோட்டோ வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணாங்க, பேக்கில் ஸ்டிச் பண்ணாங்க. அது வந்து இது ஒரு ட்ரெண்ட், என்னடா இது புதுசாக இருக்குது, எனக்கு இப்போ பார்க்கும்போது புதுசாக தான் இருந்தது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை எனக்கு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததுனால வந்து இது ஒரு பாயிண்ட்டாக சொன்னேன். அந்த மெயினான பாயிண்ட் இது வந்து நான் யாருமே சொல்லலை. இது ரெண்டு சொன்னதுனால வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதே போல் பம்பை வந்து இந்த மாதிரி காஸ்டிங் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து விமர்சனம் மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து அதை சொன்னாங்க. அதை வந்து ஒரு இதுவாக வந்து போட்டு எல்லாருமே வந்து பேசி எனக்கு கொஞ்சம், நான் அதை இது வரைக்கும் நான் பண்ணலை. நான் இது வரைக்கும் 2மே நான் பண்ணதே கிடையாது. பார்த்ததை வந்து ட்ரெண்டிங்காக இருக்கா, இந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங்காக இருக்கே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக தான் சொன்னேன். பட் நான் எதுவுமே பண்ணதே கிடையாது. பட் இதை வந்து ஒரு இதுவாக இது பண்ணும்பொழுது நான் பெருசாக கண்டுக்கல. பட் எனக்கு என்னென்னா, நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதில் வந்து ரொம்ப ஹாப்பி. அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதே போல் வந்து போகும்போது வந்து நான் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல நினச்சேன். இதே போல் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அவங்க மெயில் ஐடி ஒன்று கொடுத்தாங்க. அந்த மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து டேரெக்டாகவே இப்போ இந்தமாரி டாபிக் வந்து போடுறாங்க, அப்போ இந்த வீக் போடுறாங்க அப்படின்னா கீழே போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த டாபிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கீழே போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அதில் நீங்கள் காலும் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடி தான் அனுப்ப சொல்லுவாங்க. அதனால் வந்து கீழே ஐம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி அந்த மெயிலுக்கு அனுப்பிவிடுங்க. ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து அனுப்பிவிடுங்க, உங்கள் ஏஜ் அதை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க கால் பேக் பண்ணுவாங்க. ஃபோன் நம்பர்லாம் அதில் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. எனக்கு அந்த டைமில் வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறின மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவேன், நீயா நான் பார்க்கும்போது, அம்மா நான் இந்தமாரி இந்தமாரி பேசணுமா, இந்தமாரி பேசி ப்ரைஸ் வாங்கணுமா அப்படின்னு. சப்போஸ் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு எதாவது ட்ரை பண்ணால், சப்போஸ் எனக்கு ஏற்ற டாபிக் வரணும்ல, இந்தமாரி டாப்பிக்கில் ஓகே நான் இந்த டாப்பிக்கில் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அடுத்த டார்கெட் வந்து ப்ரைஸ் வாங்குறது. இப்போ போயிட்டு நார்மலாக அட்டன் பண்ணி பேசிட்டு வந்தேன்ல, அந்த மாதிரி இல்லாமல் ப்ரைஸ் வாங்குறது தான் வந்து அடுத்த டார்கெட். நான் ப்ரொமோவில் வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் பேசின பாயிண்ட்டையும் ஒரு ப்ரொமோவாக போட்டிருக்காங்களே அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு. எல்லாருமே ஒருத்தரோட என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், என் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருமே கேட்டாங்க, அதை வந்து இதுதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் வந்து என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.